முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது. ஹலோ 90 கிட்ஸ், நான் செல்லா பேசுகிறேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தமிழ்நாடு மூலிமா நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முடியலாத எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அவனுடைய கஷ்டம் எப்படி இருக்கும், வலி எப்படி இருக்கும், முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு என்னோட அனுபவத்தின் மூலிமா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப் மூலிமா. நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, யூடியூப்ல நம்பருக்கான கால்ஸ் பண்ணி கேட்பாங்க. எங்கேயோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் சரி, எந்த கிளினிக்னாலும் சரி, எந்த ஸ்டேட்லனாலும் சரி, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நிறைய பேர் எனக்கு டவுட்ஸ் கேட்பாங்க. பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபுட் எடுக்கணும், நிறைய விஷயத்த என்கிட்ட கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எப்படிலாம் ஃபாலோ பண்ணி கொண்டு போனால் ரிசல்ட் இருக்குன்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்பிளான்ட் நல்ல விஷயம். ஸோ எங்கேனாலும் பண்ணுங்க, பட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ண அந்த ரிசல்ட் கிடைக்கும். இதான் நான் அடிக்கடி சொல்கிறது. ஸோ அப்படி சொல்லிட்டு வரும்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமாக 2 பேர் பண்ணாங்க, பட் அவங்க பண்ணதுன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட கால் பண்ணி அட்ரஸ் கேட்டாங்க, நான் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பிக் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. பிக் அனுப்பி ரிசல்ட் நல்லாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம மூலயமா இன்னொருத்தவங்க பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியான விஷயம். ஸோ இந்த பிக் பார்த்துக்கோங்க. ஸோ இவருக்கு 32 ஏஜ் ஆகுது. ஃபுல் பால், ஆக்சுவலி இங்கேருந்து இந்த வரைக்கும் ஃபுல் பால்டு. நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காரு, பட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது, முடி ஸ்ட்ரென்த்லாம் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ஹெவி அமௌண்ட் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு. வெறும் 2200 கிராஃப்ட் தான் ஆக்சுவலி அவர் எடுக்க முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ அது வச்சுருந்தாங்க. பண்ணி ஒரு 2.5 மாதம் தான் ஆயிருக்கு. 2.5 மாதத்துலேயே ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எனக்கு அனுப்பி ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. விஷயம் என்ன, பின்பக்கத்தில் வந்து நமக்கு முடி அடர்த்தி இல்லை, ரொம்ப இறங்கிட்டுனாலும் கவலைப்பட தேவையில்லை. பிஆர்பி பண்ணி அந்த முடியோட ஸ்ட்ரென்த் அதிகரித்து அதுக்கப்புறம் அதோட வேறு எடுத்து நம்ம ஃப்ரண்ட்ல வச்சு பண்ண நல்ல ரிசல்ட் கண்டிப்பாகவே இருக்கும். பண்ணதுக்கப்புறம் நல்ல ஃபுட்டு, ஹெல்த்தியாக நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத உணவுலாம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல ரிசல்ட் அவருக்கு கிடைச்சது ரொம்பவே ஹாப்பியாக அண்ட் பேசினார். ஏன்னா அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. ஸோ ரொம்பவே வருத்தத்துலேருந்து வெளியே வந்து சொல்லி சந்தோஷப்பட்டார். இவர் என்னோட ஃப்ரெண்டு தான். டிரான்ஸ்பிளான்ட் நான் பண்ணும்போது நிறைய பேர் நம்பலை, ரிசல்ட்டு வருங்கிற நம்பிக்கையும் இல்லை. டிரான்ஸ்பிளான்ட்னா என்னன்னே தெரியாமல் தான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவர் பண்ணார். 3000 கிராஃப்ட் வச்சார் அவர். பண்ணி 3 மாதம் ஆகுது. ஸோ அவருக்கு நல்ல ரிசல்ட். ஸோ அந்த 2 பிக்கையும் என்னோட க்ளோஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். நம்ம ரிசல்ட் நல்லா வந்துருக்கு, பார்க்குறவங்க நம்பிக்கை வரும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் ரிசல்ட் கண்டிப்பாக வரும்னு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசன்ஸ் பிஆர்பி பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். இவங்களுக்கு வந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரிசல்ட் வரும், எனக்கு வந்த மாதிரி எல்லாத்துக்கும் வரும். இனி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிற எல்லாத்துக்குமே நல்லபடியான ரிசல்ட்ஸ் வரும். பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் சூப்பர் ரிசல்ட் வந்துடும்.